ஜல்லிக்கட்டு வருதுன்னா அதுக்கு அடியன் தான் காரணம். அதுக்கு நிறைய பேர் சொந்தம் கொண்டாட வந்துருவாங்க. நான் செஞ்சதுனால, நான் மதுரையில் போராட்டம் நடந்ததுல டெல்லி கிடுகிடு திரிச்சிடுவான். தகராறு வந்துடக்கூடாது, ஆஸ்பத்திரியில் வந்து கலவரம் பண்ணாங்கன்னு வழி போட்டுருவாங்கன்னு எல்லாரையும் போக சொல்றது தான் இறங்கினேன். கல் வந்து விழுகுது, கல்லை கொண்டு செருப்பை கொண்டு அடித்தது சரிங்கிறான் சொன்னானே. அவங்க எல்லாரும் என்னைய அது சரிதான். அப்போ நீங்கள் வந்து என் இஷ்டத்துக்கு எங்களை குறை சொல்லலாம் இல்லையா? உங்கள் இஷ்டத்துக்கு மீம்ஸ் போடுவீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு அறிக்கை விடுவீங்க. உள்ளதை சொன்னால் பூரா கொக்குரோய் வந்த கோழி மாதிரி உட்காந்துது. சும்மா இருக்கணும். இந்த மாதிரிலாம் குறுக்க சத்தம் போடுறதெல்லாம் நம்ம கட்சியில் கிடையாது. ஏன் இங்கே போனாரு, ஏன் இதை செஞ்சாரு, யாரோட கூட்டு வைக்க போறாரு எவனும் சொல்லுவான். ரோட்டில் கத்திட்டு போவான், மீம்ஸ் போடுவான். நீங்க நேற்று முந்தா நாள் இணையதளத்துக்கு வந்துகிட்டு அறிவுரை அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்க கூடாது, எங்களுக்கு சொல்லிட்டு இருக்க கூடாது. இந்த கட்சியில வாழ்நாள் உறுப்பினர் ஆயிருக்கீங்களா? 500 ரூபாய் கட்டி நீங்க வாழ்நாள் உறுப்பினர் ஆக முடியாது. எதுக்கு இணையதளத்தில் இருக்கீங்க? இன்னைக்கு கேள்வி பதில். காவேரி மருத்துவமனைக்கு கலைஞர் அவர்களை பார்க்க போன போது செருப்புகளாலும் கற்களாலும் அடித்தது சரியா? அடிச்சிருக்க கூடாது, அது வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த எதிர்வினை ஏன் வந்தது? கலைஞருடைய சாதியை பற்றி, குடும்ப தொழிலை பற்றி பேசினார். நான் சத்தியமா அப்படி பேசல. நான் வந்து சொல்லிட்டே வரும்போது வாய் தவறி ஒவ்வொன்றா ஒவ்வொரு விவசாயம் அப்படின் போது இசை, அது கூட உலகத்தின் ஒரு உன்னதமான கலை தான் நாதஸ்வரம். அதுக்காக தப்பாக நினைக்க வேண்டாம்னு அது வந்து தப்பாக நான் சொன்னதாக போட்டாங்க. என் தாய் மீது சத்தியமாக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னேன். சுப்பராயன் என்ன சொன்னார் தெரியுமா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னார். அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் மன்னிப்பு கேட்கக்கூடாது என்றார்கள். இன்றைய ஜூனியருடன் பதிலில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கண்டித்ததால் வைகோ மன்னிப்பு கேட்டார். இந்த பதில் திருமாவளவன் பதில். அடுத்து இவர் வந்து ஜெயலலிதாவினுடைய உடலுக்கு மாலை வைக்க போன இடத்துல திமுகவை தாக்கி பேசினார். இந்த எதிர்வினை தான் இது அதை நியாயப்படுத்துறார். கல்லை கொண்டு செருப்பை கொண்டு அடித்தது சரிங்கிறார் சொன்னானே. அவங்க எல்லாரும் என்னைய அது சரிதான். அப்ப தொடர்ந்து பதிவிலே போட்டான். என் தாய் எனக்கு தெய்வம், என் தாய் மாரியம்மாள் எனக்கு கடவுள். இந்த அரசியல் இருக்கிறதுனால தான் தாய்கிட்ட. என் தந்தையை பற்றி போட்டான் பதிவுகளில். செருப்பை கொண்டு எரிஞ்சுக்கிட்டு அதே வார்த்தையை சொல்லித்தான் செருப்பை கொண்டு எறிகிறாங்க. இப்ப சொன்ன வார்த்தையை நான் பேசாம நம்ம கீழே இறங்குனதே பையங்களை தடுக்கத்தான். ஜீவன் ஏன் தடுத்தாருன்னா, ஒருவேளை நான் உடைச்சு உள்ள போயிடுவேணும்னு நினைச்சார். அதுக்கு இல்லை, தகராறு வந்துடக்கூடாது, ஆஸ்பத்திரியில் வந்து கலவரம் பண்ணாங்கன்னு வழி போட்டுருவாங்கன்னு எல்லாரையும் போக சொல்றதுக்கு தான் இறங்கினேன். கல் வந்து விழுகுது. சென்னை மாவட்ட செயலாளர் சூரணி கல் லேசா உரசிக்கிட்டு போயிடுச்சு. இவ்வளவு நடந்தது. நம்ம கூட்டணியில் இருந்த 3 கட்சிகளும் அதை கண்டிக்கவில்லை. கூட்டு இயக்கத்தில் பரவாயில்ல, அவ்வளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, அவ்வளவு கட்சி பெரிய கட்சி இல்லை. சும்மா இருக்கணும். இந்த மாதிரிலாம் குறுக்க சத்தம் போடுறதெல்லாம் நம்ம கட்சியில் கிடையாது. அது வேற கட்சிகளில் பழக்கம். இங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதனால ஏன் வைகோ அப்படி செஞ்சாருன்னு உங்களுக்குள்ள கேள்வி எழுப்பிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன் இங்க போனாரு, ஏன் இதை செஞ்சாரு, யாரோட கூட்டு வைக்க போறாரு எவனும் சொல்லுவான். ரோட்ல கத்திட்டு போவான், மீம்ஸ் போடுவான். வைகோ எப்படி போய் பார்த்தாரு? அப்ப ஜெயலலிதாவோட போறாரா, அண்ணாதிமுக போறாரா? நீங்க என்ன பிஜேபியோட போறீங்களா? உடனே நீங்க பதட்டப்பட்டு கோவப்படுறீங்க பண்றீங்க. ஒரு அடி பதுங்கினால் 2 அடி பாய்வதற்குன்னு நினைக்கணும். இதற்கு மத்தியில் இந்த இயக்கத்தை இவ்வளவு காலம் கட்டி அமைத்தவர்கள் 22 வருஷமா மாவட்ட செயலாளர், ஒன்றிய நகர செயலாளர்களும். நீங்க நேற்று முந்தா நாள் இணையதளத்துக்கு வந்துகிட்டு அறிவுரை அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்க கூடாது, எங்களுக்கு சொல்லிட்டு இருக்க கூடாது. எம்எல்ஏ பதவி வேண்டாம், மந்திரி ஆக வேண்டாம், என் கூட வந்து 22 வருஷமா கட்சியை நடத்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு தெரிஞ்ச உங்களை குறை சொல்லல, உங்களுக்கு தெரிஞ்ச யோசனைப்படி நடத்த முடியாது. என்ன எதற்காக செய்கிறோம்ங்கிறது என் கூட இருக்கிற சகாக்களுக்கே சமயத்தில் தெரியாது. மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் இருந்து விலகிறோன்னு கட்டடை இடிஞ்சு விழுகிற மாதிரி கைதட்டினீங்க.
அப்ப யோசிக்கணும், எப்ப செய்யணுங்கிறத நாங்க யோசிச்சு செய்வோம். நீங்க அளவுக்கு அதிகமாக புகழாதீர்கள் ஒரு தம்பி சொன்ன உடனே கைதட்டு. அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாம அளவுக்கு அதிகமாக புகழ்றேனா? எதுக்கு செய்யறேன்னு எனக்கு எல்லாம் தெரியும். கைதட்டினீங்க. செந்தில் கேட்டாரு எல்லாரும் வாழ்நாள் உறுப்பினர் ஆகணும்னு. ஒருத்த கைதட்டினீங்களா? என்ன செய்ய போறீங்க நீங்க? இந்த கட்சி எப்படி நீங்க பாதுகாத்துருவீங்க? இணையதளத்தில் என்ன நீங்க சாதிச்சிருவீங்க? இந்த கட்சியில வாழ்நாள் உறுப்பினர் ஆயிருக்கீங்களா? 500 ரூபாய் தானே. நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா 200 ரூபாய் பில்லு வருது. ஒரு சினிமாவுக்கும் ஒரு சாப்பாட்டுக்கும் 500 ரூபாய் வருது. 500 ரூபாய் கட்டி நீங்க வாழ்நாள் உறுப்பினர் ஆக முடியாது. பிறகு எதுக்கு இணையதளத்தில் இருக்கீங்க? தேவதாஸ் நானும் திட்டம் போட்டு தேவதாஸ் அந்த ஐடியா கொடுத்தாரு. நம்ம வருஷம் 3 வருஷத்துக்கு ஒருக்க மெம்பர் சேர்க்க முடியல. 500 ரூபான்னு போட்டாச்சுன்னா வாழ்நாள் உறுப்பினர்னா நம்ம திரும்ப மெம்பரே சேர்க்க வேண்டாம், அது பெர்மனண்டா இருந்துருன்னு சொல்லி யோசனை அவர் தான் சொன்னார். வக்கீல்களே வாழ்நாள் உறுப்பினர் ஆகலையே பாதி பேரு. சிரிக்கிறதுக்கு சொல்லல. நாங்க எதுக்கு வாழ்நாள் உறுப்பினர் கொண்டு வந்தோம்? இந்த கட்சியினுடைய பலம் என்ன, மூலபலம் என்ன, வீட்டு தலைவனுக்கும் அந்த தாய்க்கு தகப்பனுக்கு தான் தெரியும். பிள்ளைகள் தூங்கிட்டு இருப்பாங்க, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தாய் தகப்பனுக்கு தான் தெரியும். அதுபோல மாசம் மாசம் இந்த கட்சியில சம்பளம் போட முடியலங்கிறது எனக்கு தான் தெரியும். அதனால கட்சியினுடைய சக்தி என்ன? வாழ்நாள் உறுப்பினர் சேர்ந்தீங்களா? சேரல. என்ன இணையதளத்தில் இருக்கீங்க? நாளைக்கு பேப்பர்ல போடுவான், வைகோ இணையதள உறுப்பினர் ஒருத்தருமே வாழ்நாள் உறுப்பினர் சேரவில்லை என்று கோபித்துக் கொண்டார். கூட்டமே ஒரு மாதிரி போகும்போது எரிச்சலில் ஏமாற்றத்தில் போனது. எழுதிட்டு போறான், குப்பை கிடக்குது. ஏன் எழுதுனா எனக்கு பத்திரிகையாளர்களை உள்ள விட்டு பேசுறது ரகசிய கூட்டத்தில் பண்ணக்கூடாது, கட்சி கூட்டத்தில் பண்ணக்கூடாது. நான் முதல்ல யோசிச்சேன். ராமேஸ்வரத்தில் போராட்டத்துக்கு போயிருக்கிறேன். மீனவர் சங்க பிரதிநிதிகள் 20 பேர் வந்திருக்கிறாங்க. 20 பேர்ல 18 பேர் என் மேல உயிரே வச்சிருக்காங்க. 2 பேர் காங்கிரஸ்காரங்க. வம்புக்கு கேட்கிறான். எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லா விவரங்களையும் கேட்டுட்டு போராட்டத்தில் என்ன பேசுறவங்க குறிப்புகள் எடுத்துட்டு, மீனவர்களுக்கு 30 வருஷம் என் அளவுக்கு யாரும் போராடினது இல்லை, எல்லாம் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தங்கச்சி மடத்தில் ஒவ்வொரு கொலை விழுந்த இடத்துக்கு நான் போய்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீங்க வந்ததுனால எங்களுக்கு கூடுதலாக அடி விழும்னு சொன்னான் அந்த ஆடு. அவர் பேர் போஸ், பெரிய மீசையெல்லாம் வச்சிருப்பாரு. அவர் மீனவரே கிடையாது, முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. அவர் காங்கிரஸ்காரர். நீங்க வந்ததுனால எங்களுக்கு கூடுதலாக அடி கிடைக்கும் இலங்கைக்காரங்கிட்டாரு. அவர் கூட இன்னொரு ஆள் தேவதாஸ் அவர் பேர், அவர் காங்கிரஸ்காரர், அவரும் அதை சொன்னார். நான் சொன்னேன், இந்தியா கிரிக்கெட்டில் ஜெயிச்சதுன்னா உங்களை கொண்டு போடுவோன்னு அவன் சொன்னான். இந்தியா கிரிக்கெட்டில் ஜெயிச்சா நாங்கள் செத்து போயிடுவோம், சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணுங்க இந்தியா தோக்கணும்னு அவங்க வீட்டு பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு போனாங்க. இந்தியா கிரிக்கெட்டை ஜெயிச்சது 5 பேரையும் வெட்டி கொண்டான். ஆக அவங்க இதனால இந்தியா கிரிக்கெட்டை நீ விளையாடக்கூடாதுன்னு சொல்லிடுவியா? சொல்லிட்டு பார்த்தா இங்க 20 டிவி மீடியா இருக்கு. நான் இப்படி பேச்சுவார்த்தை நடக்கிற இடத்துல உள்ள அவங்க வச்சிருக்க கூடாது. நான் சொன்னேன், இப்ப என்ன போட போறாங்க தெரியுமா? நீங்க இவ்வளவு தலைவர்கள் என்கிட்ட பேசி நான் 1 மணி நேரம் உங்ககிட்ட குறிப்புகள் கேட்டதெல்லாம் போட மாட்டாங்க. வைகோ வந்ததனால் எங்களுக்கு தாக்குதல், எங்களுக்கு அதனால நஷ்டம் தான், எங்களுக்கு அதிகமான தாக்குதல் தான் நடக்கும் என்று மீனவ தலைவர்கள் சொன்னார்கள்னு இந்த மீடியா நாளை போடுவாங்க, நாளை பத்திரிகையில் போடுவாங்க. இதை சொன்னேன். அது பிறகு அப்போ மீட்டிங்கை கேன்சல் பண்ணுறீங்களான்னு ஒரு ஆள் கேட்டார். தம்பி நீங்கள் எந்த டிவின்னு? பாலிமர் டிவின்னாரு. நீங்கள் ஏற்கனவே ஏகப்பட்ட கேடு எனக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கும்பிட்டு போக சொல்லிட்டேன். பாலிமர் எம்டிக்கு போட்டேன், கல்யாண சுந்தரம், நல்ல மனுஷன். இந்த கேள்வி கேட்ட கண்ணனை அங்கேருந்து வெளியேற்றிட்டாங்க. அவர் வேற ஒரு நியூஸ் 18க்கு போயிட்டார். இந்த மாதிரி ஒரு தம்பி கேட்டார், நீங்கள் கேளுங்கன்னு. அவர் உடனே கூப்பிட்டு கேட்டார், எப்படி நீ கேட்கலாம் வைகோவை? என்னாச்சு தெரியுமா? நியூஸ் 18ல் செய்தி ஓடுது, மீனவர் தலைவர்கள் வைகோவுக்கு எதிர்ப்பு அப்படின்னு. நாங்கள் பேசினதை பூரா வீடியோவில் எடுத்து நியூஸ் 18ல் போட்டுக்கிட்டே இருக்கான், காலையிலிருந்து நைட் வரைக்கும். நான் மீனவர்களுக்காக போய் போராட போயிருக்கிறேன், கஷ்டப்படுறேன். ஒரு வம்புக்கு கேள்வி கேட்குறான், நான் பதில் சொல்கிறேன்.
அதை எடுத்து பிளாஸ் நியூஸ்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. நியூஸ் 18ல என்ன பத்திரிகை தர்மம்? அதனால இந்த மாதிரி கூட்டத்தில் இப்போ நம்ம பேசுறதெல்லாம் இந்த மீடியா வந்து நல்லவங்களும் இருக்காங்க. இப்போ எல்லா மீடியாவும் நம்மகிட்ட நல்லா தான் இருக்கு. புதிய தலைமுறை நல்ல செய்தி போடுறாங்க, பாலிமர் நல்ல செய்தி போடுறாங்க, நியூஸ் 7 நல்ல செய்தி போடுறாங்க, தந்தி டிவி நல்ல செய்தி போடுறாங்க, சன் டிவியும் கூட நம்மளை புறக்கணிக்கிறது இல்லை. நம்ம டிவிக்கு அரசு கேபிளுக்கு போகவே முடியலை, 3 மாதமாக சம்பளம் போட முடியலை. பாவம் தங்கத்துறையும் செல்வ பாண்டியரும் ஒரு தெருவில் போயிடுவாங்க போல் இருக்கு. அதுக்கு மத்தியில் உள்ள கஷ்டத்தில் இருக்கிறோம். இதுதான் உள்ள நிலைமை. நான் இந்த விமர்சனங்களை பற்றியெல்லாம் கவலைப்படல. நீங்கள் உங்களை கேட்குற, நீங்கள் வாழ்நாள் உறுப்பினரானீங்களா? உங்கள் மனசையே கேள்வி கேட்டுக்கிடுங்க. இந்த கட்சிக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? 500 ரூபா செலவழிக்க முடியாதா? 500 ரூபா செலவழிக்க முடியாதவங்க இப்போ இங்கே மெனக்கட்டு அங்கேருந்து வந்து 1000 ரூபா செலவாகுது இல்லை? ஒரு 500 ரூபா செலவழித்து ஒரு வாழ்நாள் உறுப்பினர் அட்டை வாங்க முடியாதா? செயல்படுங்க நீங்க. இதை சரி, சங்கொலி எத்தனை பேர் வாங்குறீங்க? நீங்க 10% கூட நீங்க வாங்கல, எனக்கு தெரியும். கையை தூக்குவீங்க, மொத்தமே 5 பேர் தான் நீங்க வாங்குறீங்க, எனக்கு தெரியும். சும்மா இல்லைங்க, அது எனக்கு எல்லாம் ரெக்கார்டு எல்லாம் இருக்கு. சங்கொலிக்கு நான் ஒவ்வொரு நாளும் வந்தியத்தேவன் விழுந்து விழுந்து எழுதுறாரு, செந்தில் விழுந்து விழுந்து எழுதுறாரு. இப்ப 4 வாரமா நான் எழுதுறேனே, எத்தனை மணி நேரம் செலவழிக்கிறேன் தெரியுமா? இந்த சங்கொலி கடிதத்தில் உள்ளத்தை அள்ளியவனே காலன் கொள்ளையிட்டானேன்னு கோசிமணி வீட்டுக்கு கோசிமணிக்கு மாடிக்கு மாலை வைக்க போனதை வச்சு 3 வாரம் எழுதியிருக்கிறேன். ஒரு ஆவணம் திமுக காரன், பழைய திமுக காரன் படிச்சா துடிச்சு போவான். 5 மணி நேரம் தயார் பண்ணி ஒரு கடிதத்தை நான் போடுறேன். எத்தனை பேர் படிக்கிறீங்க? பத்திரிகை ஆதரவு இல்லைன்னா நம்ம பத்திரிகை எத்தனை பேர் வாங்குறீங்க? நீங்க மற்ற பத்திரிகைகள் ஆதரவு இல்லைன்னு சொல்றீங்க. கட்சி பத்திரிகை எத்தனை பேர் வாங்குறீங்க? அன்னைக்கு நம் நாடு முரசொலி கட்சி பத்திரிகை ஒருத்தர் கையிலே இருக்கும், நீங்களே வாங்கலையே, பிறகு கட்சி எப்படி வளர்ந்துரும்? ஆகவே நம்முடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய சாதனங்களையே நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளாமல் ஆகாயத்திலே கோட்டை கட்டாதீர்கள். ஜெயிச்சிருவோம், முதலமைச்சர் ஆயிருவோங்கிற கற்பனைகளிலே மிதந்து உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். நான் ஒன்றும் இப்போ அவசரப்படலாம். முதல்ல வாழ்நாள் உறுப்பினர் ஆகுங்க. 3 மாசத்துக்குள்ள சங்கொலிக்கு ஆண்டு சந்தாலாம் உங்கள்கிட்ட வேண்டாம். நாங்கள் திருத்தி ஒவ்வொரு வருஷமும் பிறகு உங்களுக்கு எளிய அனுப்பிவிட்டு திரும்ப வரவங்கள 1 வருஷம் ஓடிடும். 5 ஆண்டு சந்தாவுக்கு குறைஞ்சி எதுவும் வாங்க வேண்டாம். நாங்கள் 5 ஆண்டு சந்தா கொடுங்க, இல்லை 10 ஆண்டு சந்தா கொடுங்க, இல்லை புரவலராகுங்க, வாழ்நாள் உறுப்பினராகுங்க. 5 ஆண்டு சந்தா 2200 ரூபா உங்களால் செலவழிக்க முடியாதா? உங்களை மட்டும் சொல்லல, தமிழ்நாட்டில் உள்ள கட்சிக்காரங்களுக்கு சொல்றேன். இதை என் பேச்சு வரணும் சங்கொலியில், சிலதை எடிட் பண்ணிடுவேன். திருமாவேலை மேட்டர்லாம் சங்கொலியில் வர வேண்டியதில்லை, நீங்க தெரிஞ்சுக்கிடணும். இதற்கு மத்தியில் நீங்க வாழ்நாள் உறுப்பினர் ஆகுங்கள். தமிழ்நாட்டிலே உள்ள மதிமுகவினர் சங்கொலி வாங்கட்டும். நாங்க கஷ்டப்பட்டு பத்திரிகை கொண்டு வர செய்தியை, அந்த செய்தியை மக்களுக்கு போகலன்னா நாங்க பேசுறது வைக்கிறது கஷ்டப்படுறது. அதனால ஆரம்பத்தில் இருந்த உஜார் இப்ப இல்லை. ஏன் தெரியுமா? நீங்க வந்து என் இஷ்டத்துக்கு எங்களை குறை சொல்லலாம் இல்லையா? உங்க இஷ்டத்துக்கு மீம்ஸ் போடுவீங்க, உங்க இஷ்டத்துக்கு அறிக்கை விடுவீங்க. உள்ளதை சொன்னா பூரா கொக்குரோய் வந்த கோழி மாதிரி உட்கார்ந்து. ஒன்றும் இல்லை, நரேந்திர மோடியை பார்க்க போனேன். 4 தேதி சொன்னது முதல் தேதியே கொடுத்தாரு. 20 நிமிஷம் பேசியிருக்கேன். உச்சக்கட்ட அரசியல் கொந்தளிப்பில் 3 கோரிக்கைகளை வச்சிருக்கிறேன். இந்த 3 கோரிக்கைகளையும் வச்சு அவர்கிட்ட பேசிட்டு, இந்தியாவில் உள்ள விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரணும்னா நீங்கள் பூரா கார்பரேட் கம்பெனி ஏஜென்ட்னு எல்லாம் நினைக்கிறான். நிலங்களை எல்லாம் பறிக்கிறதுக்கு காங்கிரஸ்காரன் சட்டம் கொண்டு வந்தால் முடியலை, நீங்கள் பறிக்கிறதுக்கு சட்டம் கொண்டாந்துருக்கீங்க. இதோட உங்கள் செல்வாக்கு அவுட் ஆயிரும். இந்த முடிவை மாற்றுங்கன்னு இன்னைக்கு தான் நான் சொல்கிறேன். வைகோ டெஃபினெட்லி ஐ வில் ரீகன்சிடர். அந்த சட்டத்தை அவர் முடிவை மாற்றியதுக்கு காரணம் வைகோ. காரணம் வைகோ பெரிய தலைவர் அல்ல, இந்த நாட்டின் கோடிக்கணக்கான மக்களின் நாடி துடிப்பு வைகோவினுடைய பேச்சிலே தெரியும். ஒரு கேள்வி என்ன, நம்ம செய்யறதை வெளியே சொல்லிக்கிறதுக்கு நமக்கு ஊடக பலமோ எதுவுமே இல்லை, உண்மையை கூட சொல்றதுக்கு நமக்கு சக்தி இல்லை. இதை நான் வெளியே சொல்லிக்கிட்டது இல்லை.
அதை சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்த ஜல்லிக்கட்டு நீங்கள் ஜல்லிக்கட்டு வந்து பார்க்கணும். எங்கள் வீட்டில் மாடு வளர்த்துருக்குறோம், பிள்ளை மாதிரி வளர்க்குறோம். இந்த ஜட்ஜிகள் வந்து இப்படி ஆர்டர் போட்டிருக்காங்க, ஆடு கோழியை திங்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இப்படி என்ன சொன்னேன் அவர்கிட்ட. இதை நான் பேப்பருக்கு கொடுக்கல. கோழி ஆடு சாப்பிடக்கூடாது, வெட்டித்தாலும் சாப்பிட்றீங்க, எதுக்கு ஆடை வெட்டணும், கோழியை வெட்டணும்? காளமாடு வெயிலில் நிற்குதுன்னு ஜட்ஜு ரொம்ப வருத்தப்படுறாரு. காளமாடு ஏர் கண்டிஷனுக்குள்ளேயே இருக்கும், அவன் உழுகிறதுக்கு வெயிலில் தான் உழுகும், கலப்பை பிடிச்சி வெயிலில் தான் கிடக்கும். என்ன தெரியும், இந்த ஜல்லிக்கட்டு மாட்டை தான் வீட்டில் வச்சிருக்கிறான். நோட்டு எழுதினார், அதில் தாளை எடுத்து வச்சு மேலே நோட்டு எழுதினார். வரதா புயலுக்கு நான் பார்த்து செய்கிறேன்னாரு, எவ்வளவு முடியுமோ கொடுக்குறேன்னாரு. அடுத்தது இலங்கையில் சட்டம் கொண்டு வர போகிறான், 7 கோடி அபராதம் மீனவர்களுக்கு, அதை எழுதினார். அதை சொன்னார். அதுலேயும் நோட்டு எழுதுங்க. என்ன வைகோ எல்லாத்துலேயும் நோட்டு எழுத முடியாது, சில விஷயங்களை தான் நான் நோட்டு எழுத முடியும்னு சொல்லி இந்த ஜல்லிக்கட்டுக்கு நோட்டு எழுதினார். நீ இந்த பட்டியலில் இருந்து எடுங்க. ஓநாயி, சிங்கம், புலி, கரடி வீட்டியா வளர்க்குறோம், மாட்டை வீட்டில் வளர்க்குறோம், அந்த லிஸ்ட்ல ஏன் போட்டீங்க? எடுங்க. இது எடுத்தா தான் ஜல்லிக்கட்டு நடக்கும், இல்லாட்டி ஜல்லிக்கட்டு நடக்காது. இதை நோட்டு எழுதினார். ஒருவேளை அது எடுத்தா அது வைகோவினால வாங்குறத நீங்க நாட்டு மக்கள் ஒத்துக்கிட மாட்டாங்க. நான் எழுதினேன்பா, ஒருத்தர் சொல்லுவான், நான் போய் மதுரையில் போராட்டம் நடத்துங்க, மோடி பயணிச்சாரு. நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ற சட்டத்தை தடுத்து நிறுத்தினது அடியேன். இப்ப ஜல்லிக்கட்டு வருதுன்னா அதுக்கு அடியேன் தான் காரணம். அதுக்கு நிறைய பேர் சொந்தம் கொண்டாட வந்துருவாங்க. நான் செஞ்சதுனால, நான் மதுரையில் போராட்டம் நடந்ததுல டெல்லி கிடுகிடு திரிச்சிடுவான்.